சிரமம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா மேஷ ராசிக்கு தன்னுடைய 12வது வீடு லக்னாதிபதியாக மாறுறாரு. அங்கே புதன் நீசமாக போயிடுறாருன்னா தக்க சமயத்தில் நம்மளுடைய அறிவு வேலை செய்யாமல் போயிடும். முக்கியமான நேரத்தில், எந்த நேரத்தில் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளான் பண்ணணுமோ அங்கே நின்று போயிடும். இது மாதிரி லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்காரான்னு செக் பண்ணிக்கணும். லக்னத்துக்கு அதிபதி சரியா இருந்தாருன்னா உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. அதே மாதிரி சூரிய பகவான் நல்லா இருக்கணும். சூரிய பகவான் நீசமாக கூடாது, சூரிய பகவான் பகை பெறக்கூடாது. சூரிய பகவான் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மேஷராசிக்கு சிறப்பாக இருக்கும். அது ஆட்சி பெற முடியாது, உச்சம் பெறணும். ஏன்னா ஆட்சி பெற்றால் நம்ம சிம்ம ராசியில் மட்டும்தான் சூரியன் ஆட்சி பெறுவார் இல்லையா? அப்போ நீங்கள் உச்சம் பெற வேண்டும்னா மேஷத்தில் சூரியன் இருக்கணும். மேஷ ராசிக்கு மேஷத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. அதே ராசிக்கு உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல நட்பு ரீதியாக இருந்தார்னா ராஜயோகம் உண்டு. முதல் செய்தி.